கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 40 அதிகாரம் 8ஆம் வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். இன்றைக்கு தேவனுடைய வேத வசனம், வேத புத்தகம் ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து செல்கிறோம். வேதத்தை எடுத்து செல்கிறோம், வேதத்தின் வசனங்களை வாசிக்கிறோம். சில நேரங்கள்ல இவ்வளோ வேதத்தை வாசிச்சோம், அந்த என் வாழ்க்கையில அற்புதம் இல்லைன்னு சில நேரங்களை சொல்வதுண்டு. ஆனால் வேதத்தை நேசிக்கும் போது, வேதத்தின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் உட்கொள்ளும் போது, இந்த வேத வசனம் நம்மை எப்படியெல்லாம் சிறந்திருக்கும்படி செய்யும், என்னென்ன காரியங்களை நம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யும் என்றுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியிலே அருளப்பட்டிருக்கிறது. நம்ம ஈஸியா என்ன செய்யறோம்னா, வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து விட்டு செல்கிறோம். சில சூழ்நிலைகளை, சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10 அதிகாரம் வாசித்து விட்டேன், இன்றைக்கு 5 அதிகாரம், இன்றைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்து விட்டேன், இந்த வருஷத்துல 1 முறை வாசிச்சுட்டேன், 2 முறை வேதத்தை வாசிச்சு விட்டேன் என்று சொல்வது உண்டு. ஆனால் நாம் வாழ்க்கையில இந்த வேத வசனம், வேத புத்தகம், வேத வசனத்தை வாசிப்பதனால நமக்கு மாற்றங்கள் வருகிறது என்று அறியாமலே இருக்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தேவ ஆவியினாலே இந்த வேத வசனங்கள் அருளப்பட்டிருக்கு. தேவ ஆவி. அப்போ இன்றைக்கு அந்த ஒவ்வொரு வசனமும் ஒன்றும் அது 30, 60, 100 அது பலன் தருகிறதாக இருக்கணும். பாருங்க, விதைக்க ஒரு மனிதன் விதைக்க சென்றான், அந்த விதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியில செல்கிறது, வழியருகே விழுகிறது, அது கற்பாறையில விழுகிறது, இன்னும் அது முட்கள் நிறைந்த இடத்துல விழுகிறது, நல்ல நிலத்திலே விழுகிறது. இன்றைக்கு வசனங்களை அநேக வார்த்தைகள் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம். அந்த வசனங்கள் எப்படிப்பட்ட இடங்களிலே விதைக்கப்படுகிறது? நம் இருதயத்திலே, நல்ல நிலமாகிய இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே ஒரு கேள்வி எழும். நான் வசனத்தை வாசிக்கிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறேன், நான் டெய்லி 3 அதிகாரம் வாசிக்கிறேன், இவ்வளோ செய்கிறேன், இந்த வசனத்துல எனக்கு வசனத்தை வாசிக்கிறதுனால சில நேரங்களை மறந்து விடுகிறோம். சில வசனம் என்ன காரியங்கள் செய்கிறது என்பது நாம் அறிந்து கொண்டு வாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1:25 குறிப்பிடப்பட்டிருக்க கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொல்லி அங்க போடு. வேத வாசிக்க அலட்சிய காட்டுறோம். இன்றைக்கு சில நேரங்கள்ல சில வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, இல்ல பெரிய மனிதர்களை சில சபையின் விசுவாசிக்கிட்ட கேட்ட, இன்னைக்கு வேதம் வாசிச்சிங்களா என்று சொல்லி கேட்கும்போது டைம் இல்லைன்னு சொல்றது உண்டு. அலட்சியம். இன்றைக்கு சாப்பிட டைம் இருக்குது, நமக்கு சில நேரங்கள்ல எல்லா காரியங்களும் செய்வதற்கு, நமக்கு வேலைகளை செய்வதற்கு, பாருங்க, நம்ம குடும்பமாக அநேக பேர் பாருங்க சுற்றுலா எல்லா இடத்துக்கும் செல்லதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்க டைம் இல்லை. சில நேரங்களில் நாம் சொல்வது உண்டு. பாருங்க, தாவீது ராஜா சொல்கிற காரியம் சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில, அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இது அநேகருக்கு தெரிந்த வார்த்தை வசனம். பாருங்க, கால்களுக்கு தீபம். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இன்றைக்கு நாம் செல்கின்ற பாதை சரியான பாதை தானா? நாம் போகின்ற பாதை சரியான வழியிலே செல்கிறோமா? இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்போமானால் தாவீது சொல்கிறான், அவர் சொல்றான் சங்கீதம் 19:13 பாவ காரியத்தை குறித்து சொல்கிறான். சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்னு சொல்றான். அப்போ இன்றைக்கு நாம் செல்கின்ற பாதை, நாம் போகின்ற பாதை, நாம் பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அப்போ அந்த தாவீது
துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வார்த்தைகள் பாருங்க, என்னுடைய பாதை ஆண்டருடைய வழிகளை நாம செல்லணும்னா அந்த வேத வசனம் நம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். இன்றைக்கு ஒரு பறவை இருக்கிறது, அது பறக்க வேண்டும் என்றால் 2 இறகுகள், அதோட சிறகுகள், அது செட்டைகள் அதற்கு தேவை. பாருங்க, அதுல ஒரு செட்டை இல்லை என்றால் அதனால் பறக்க முடியாது. 2 செட்டைகளையும் அது உயிரை அடிக்கும் போது அது உயிரே பறந்து அது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அது பெற்றுக்கொள்ள அது பறப்பதற்கு அது முடியும், சிறப்பானதாக அமையும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பறவையை போலதான் நமக்கு 2 விதமான காரியம் தேவை. முதலாவது வேத வசனம், ஜபம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள வேத வாசிப்பும் ஜபமும் மிகவும் அவசியம். ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் ஒரு ஊழியக்காரரை எப்படியாவது தன்னுடைய மந்திரத்தால எப்படியாவது அவரை ஏதாவது தன்னுடைய மந்திர சக்தியால முயற்சித்து அந்த ஊழியரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். எப்படியாவது அவரு சில மந்திர தந்திரங்களாம் போட்டு பார்க்குறாரு, அவரால் முடியல. அவர் அந்த ஊழியக்கார்ட்ட கேட்குறாரு. கடைசியாக அவருக்கு ஒரு கேள்வி, நான் இவ்வளோ மந்திரம் கொடுத்தோம் அவருக்கு ஒன்றுமே நடக்கலையே. அந்த ஊழியக்கார்ட்ட போயிட்டு கேட்குறாரு, உன் உடம்புல ஏதாவது தாயத்து மந்திரம் ஏதாவது வைத்திருக்கிறியான்னு கேட்டுட்டு அவர் அவர் போட்டிருங்க இந்த வாட்சை கலத்தி போடும்படி சொல்கிறார். அவர் கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கீழே வைன்னு சொல்றான். அப்போதும் என் மந்திரம் வெளிப்பட்டு விடும். ஆனால் அவள் மந்திரம் இறுதி வரை அவர்கிட்ட பழிக்கவே இல்லை. அப்பொழுது அவர் கேட்கிறார், என்ன உங்ககிட்ட என்ன ரகசியம் இருக்குது, என்ன ரகசியம் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொல்ல, ஜீவ வசனம் எனக்குள்ளே இருக்கிறது, அதை யாராலும் எடுக்க முடியாது என்று சொல்றார். கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, பாதுகாக்கிறது. என்னும் 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறக்கிற குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பழின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம இன்னும் குழந்தையா இருக்கிறோம். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட செயல்களை செய்யணும். புதிதாய் வளர்கிற பிள்ளைகளை போல நம்ம திருவசனத்தை நம்ம உட்கொள்ளணும், வாஞ்சியா இருக்கணும். திருவசனத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில அந்த வசனம் நம்மிலிருந்து கிரியை செய்யும். இன்றைக்கு சில நேரங்கள்ல வசனத்தை படிக்கிறோம். எதற்காக படிக்கிறோம்னா, சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா முன்பதாக அவர்கள் சென்று வசனத்தை ஒப்புவித்து பரிசு பொருட்களை வாங்குவதற்காக, பரிசு கிடைக்கும். வசனத்தை படித்து இத்தனை வசனங்களை படித்து வேதத்தை வாசித்து இந்த எக்ஸாம் எழுதும்போது அங்கே அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். அவ்வளோதான் அவங்களுடைய வேத வசனத்தின் மீது இருக்கிற ஆர்வம். என்ன, அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி, மேன்மை வேணும். இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 18 20 வரை 21 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க்கு 9:14ஆம் அதிகாரத்துல இருந்து 29 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்களா, அதுல ஒரு உண்மையான சம்பவம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் அவர்கள் பிசாசுகளை துரத்த முடியாதபடிக்கு அவர்கள் இயேசுவோடு போய் தனித்து நின்று இந்த ரகசியத்தை கேட்கிறார்கள். எங்களால் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை? ஆண்டவர் வருகிறார், இந்த பிசாசை துரத்தி விடுகிறார். இப்பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், பிசாசை எங்களால ஏன் துரத்த முடியல என்று சொல்லி அவர்களுக்கு எண்ணம். அவர் அதை ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டு லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு சீஷர்களை அனுப்பும்போது அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தாங்க. உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது, ஆனால் இந்த பிசாசை எங்களால துரத்த முடியல, அதன் ரகசியம் என்னன்னு கேட்கிறாரு. அப்பொழுது அவர் சொன்னார், இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினால்தான் இதை துரத்த முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசித்து எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலை, போராட்டம், பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளிவர முடியல. அந்த சீஷர்களை போல இந்த ரகசியம் என்னன்னு கேட்குறோம்.
இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பு, அதனோடு கூடிய உபவாச ஜபம் நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. யாத்ராகம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவ இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ கற்பனைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு இரக்கத்தை பாராட்டுகிறார். வேத புத்தகத்தை, இந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் அந்த கற்பனைக்கு செவி கொடுக்கும் போது, அதை நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வாராம். குறிப்பாக D.L. மூடி என்கிற தேவ மனிதன் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, இந்த வாலிப வயதிலே வேதத்தை தூக்கி சுமந்தால் வயதான நாட்களிலும் அந்த வேதம் உங்களை தூக்கி சுமக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாலிபர்களுக்கு அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, வேதம் உங்களை பாவத்துக்கு தூரமாக்கும், ஆனால் நீங்க வேதத்தின்படி நடக்கவில்லை என்றால் பாவம் உங்களை வேதத்துக்கு தூரமாக்கும் என்று சொல்ல. இன்றைக்கு சில நேரங்கள்ல வாலிப பிள்ளைகளை கேட்டால் அவர்கள் சொல்லுவாங்க, வேதத்தை வாசிக்கிறீங்களா, ஒரு முறை வேதத்தை வாசிச்சீங்களா, கைகளை தூக்கும்னா ஒரு 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 வாலிபர்கள், ஒரு பிள்ளைகள் கூட கைகளை தூக்குவதில்லை. என்னன்னா, நாம் வேதத்தின்படி நடவாமல் இருக்கும்போது பாவம் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. அதைத்தான் D.L. மூடி அவர்கள் சொல்கிறார்கள். பில்லிகிராம் அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, அவர் வேதத்தை குறித்து, நான் இப்படிப்பட்ட மேன்மையான காரியம், இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தை நான் சுமந்ததுனால, இந்த வேதத்தை சுமந்ததுனால நான் பாக்கியமுள்ள காரியம் எனக்கு கிடைக்கும்படி, பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட, இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஏதோ நம்ம வாசிச்சுட்டு காலைல 2 அதிகாரம் வாசிச்சோம் முடிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிறைய காரியங்கள் வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது. முதலாவது, வேதத்தை வாசிப்பதனால நமக்கு என்ன காரியம் கிடைக்கிற? அப்போஸ்தலர் 17:11 பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள் என்று சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இங்க என்னன்னா, இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செய்கிறார்னா, வேத வசனத்தை படித்ததுனால நற்குணசாலிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு ரகசியம், கிறிஸ்தவர்களாகிய நாம் சில நேரங்கள்ல கோபப்படுறோம், மூர்க்க வெறி, நமக்குள்ள வீணான எண்ணங்கள், சண்டைகள், தர்க்கங்கள், வீண் காரியங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் இந்த வேதத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, நற்குணங்கள் நம்மளே வெளிப்படும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, நம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? கனி தரும் வாழ்க்கை. இங்கே சங்கீதம் 1:2-3 நாம் எல்லாத்துக்கும் தெரிந்த பகுதி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை திறந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். இன்றைக்கு கனி தருகிற வாழ்க்கை, நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் என்றால் வேதத்தை வாசிங்க. இன்றைக்கு சில நேரங்கள்ல தோல்வி, நிறைய நேரங்கள்ல நம்ம தோல்வி அடைந்து விடுகிறோம். வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேக காரியங்கள்ல நம் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னன்னா, நாம் வேதத்தை வாசிப்பதோடு விட்டு விடுகிறோம். வேதத்தை தியானிக்கணுங்க. அதுதான் போட்டிருக்கு, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அப்போ வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது பாருங்க, வேதம் நமக்கு கனித்தரும் வாழ்க்கையை நமக்கு தருகிறது. அதாவது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில ரகசியம், இது ரகசியம் யாருக்கும் தெரியாது. நிறைய மனிதர்கள் வந்து கேட்பாங்க, நீ செய்யறது மட்டும் எல்லாம் நடக்குத, நீ நினைச்ச உடனே எல்லாம் நடக்குத, காரணம் என்ன தெரியுமா? வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது
கர்த்தர் நம் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார், கனித்தரும் வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். இன்னும் மூன்றாவதாக, வேதம் நம்மை ஞானியாக்குகிறது, பேதைகளை ஞானியாக்கும் வேதம். சங்கீதம் 119 130 உம்முடைய வசனத்தை பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பேதைகளை ஞானியாக்கும் வேதம். இன்றைக்கு சில நேரங்கள்ல பிள்ளைகள் படிக்கல, ஞானமே இல்லை என்று சொல்லி கூட அநேக பெற்றோர்கள் கவலைப்பட்டு விட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அது பேதைகளை ஞானியாக்கும் அந்த வேதம். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமா இருக்கு. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. நம் இருதயத்துக்குள்ள, நம் ஆத்மாக்குள்ள, ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு கர்த்தருடைய வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஞானியாக்குகிறது. சங்கீதம் 119:100 உடைய கட்டளைகளை நான் கை கொள்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, இந்த அறிவு எப்படி வந்தது என்று சொல்லிலாம் நம்ம சில நேரங்கள் இருப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, முதியவரை காட்டிலும் ஞானத்தை நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு வேணும்னா வேதத்தை நாம் வாசிக்கணும். இன்றும் நான்காவதாக, அது பாக்கியவான்களாக ஆக்கிறது. வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவானாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருக்கணும்னு சொல்றோம். ஆனால் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, உபவாசிக்கிறது. அப்போ எப்படி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும்? ஐந்தாவதாக, இன்னும் குறிப்பிட கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிப்பதனால் நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டா? இங்கே வேதத்திலே அநேக காரியங்களை நாம் தியானிப்பது உண்டு, பேசும் ஆசீர்வாத வசனங்கள்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் வேதத்தை வாசிப்பதனால நமக்கு எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கிறது என்று நம் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிறாங்க. இங்கே மிகுந்த சமாதானம். இன்றைக்கு சமாதானத்துக்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு அநேக பிள்ளைங்க வீட்டுல நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு சூழல் பிரச்சனை. பாருங்க, எங்கேயாவது போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹோட்டல், பீச்சு, பார்க்குக்கு போய் சுத்தி கொண்டு வந்து விட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா மீண்டும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது மிகுந்த சமாதானம். இங்கே அநேக நேரங்கள்ல கர்த்தர் வேதத்தின் வசனங்கள், வேத வசனங்கள் மூலம் நமக்கு பேசுகிறார். அந்த வசனங்கள் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருகிறது. இங்க மார்த்தாள் மரியாள் குறித்து வேதம் சொல்கிறது, அங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வேத வசனத்தை கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அவள் பெற்றுக்கொண்டாள். இங்க குறிப்பிடப்பட்ட வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களும் நமக்கு கிடைக்கும். இன்னும் வேத வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னால் ஒரு பாடல் வரிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவனுடைய வசனம் நமக்கு உணவு. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம
சரீர பலவீனங்கள் வரும்போது அது பாருங்க, அது உடலுக்கெல்லாம் மருந்தாக செயல்படுகிறது. அநேக நேரங்கள்ல அவனுடைய வசனங்கள் பாருங்க, அவனுடைய இரத்தத்தின் மூலமாக அந்த வசனம் சொல்கிறது, உங்க தழும்புகள் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். பாருங்க, இந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பாருங்க, அந்த உணவு அந்த வசனம் அதை உணவாக உட்கொள்ளணும். அது நம்ம சரீரத்துல அந்த பலவீனத்தை எல்லாம் மாற்றும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நம்ம சில நேரங்கள்ல பலவீனப்பட்டு விடுகிறோம், மரண தருவாயில இருந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த வசனம் என்ன செய்யுதான், உணவு அது நம்மை அது நம்மை பிளப்பூட்டுகிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் நமக்கு உணவாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த வசனம் எப்படி இருக்கிறதா, யாக்கோபு 1:23 எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியினாலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பாருங்க, அந்த கண்ணாடிக்கு ஒப்பிடுகிறார். அந்த வசனம் கண்ணாடி பாருங்க, நம்ம கண்ணாடி முன்னாடி எப்படி போய் நிற்கிறோம் அழகா பாருங்க, எப்படி நம்ம எங்க சென்றாலும் நம்மை ஒருவேளை நம்ம சரீரம் ஒருவேளை அழுக்கா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், எதையாவது போட்டு அதை சரி பண்ணி விட்டு அந்த முகத்தை நம்ம தோற்றத்தை மாற்றி விடுகிறோம்ல. அதே போலதான் இங்க என்ன சொல்கிறதுன்னா, ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கலனா, அவன் செய்யாதிருந்தா கண்ணாடியில சுவாப முகத்தை பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா. அப்போ சுவாப முகம், அப்போ திருவசனத்தை கேட்கல, சில நேரம் நமக்குள்ள மாற்றம் வரல. அப்போ கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம உருவம் எப்படி இருக்கும் அப்படிதான், நம்மளுக்கு மாற்றங்கள் இல்லை. என்ன வெளி தோற்றத்துல சில நேரங்கள்ல நம்ம நடித்து விடுகிறான், மற்றவர்களை ஏமாற்றி விடுகிறான். ஆனா உள்ளார்ந்த வகையில கர்த்தர் பார்க்கிறார். கண்ணாடி போல இந்த வசனம் கண்ணாடிக்கு ஒப்பிடுகிறது. வசனம் வெளிச்சம், பாதைக்கு தீபமா இருக்கு. அந்த வசனம் நம்மை வெளிச்சத்துக்குள்ளாக நடந்து செல்கிறது. வேதம் நம்மை அது தீபமா இருக்கிறது, நான் சரியான பாதைக்கு நம்ம கொண்டு செல்கிறது. இங்கே எபேசியர் 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளையாக உருவாக்குகிறார் என்னும் சொல்கிறது. வசனம் பட்டயம் என்று சொல்கிறது. எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடங்கு, ரட்சிப்பு என்னும் தலைசுரா, இவ்வளவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து நம்ம போராடணும். இந்த கிறிஸ்தவர்களாகிய நம்ம அடிக்கடி சில நேரங்களை போராடி கொண்டிருக்கிறோம்ல. இங்க ஒரு பாடல் பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்கு. அது வாழ்க்கை என்பது போராட்டம், அது நல்லது ஒரு போராட்டம். ஆவியின் பட்டயத்தை எடுத்து போராடுன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள். அப்போ ஆவியின் பட்டயம் நமக்கு உண்டு. அப்போ அது என்னன்னா வேத வசனம், அதை எடுத்து நம்ம போராடணும். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நம்ம போராடுறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இந்த வேத புத்தகம். இன்னும் இந்த வசனம் பொண்ணுக்கு ஒப்பிடுகிறது. சங்கீதம் 119:74 அநேகாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்போ தாவீது சொல்றான், அநேகாயிரம் பொண்ணை காட்டிலும் நீங்க தந்த வேதம் தான் எனக்கு பெஸ்ட்ன்னு சொல்றான். சங்கீதம் 19 அங்க 7, 8, 9 ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறதாம். பாருங்க, ஆண்டோடைய வசனம் அது பொண்ணுக்கு ஒப்பிடுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே போகிறது. அதை காட்டிலும் சிறந்தது என்னன்னா வேத புத்தகம் என்று சொல்லி இங்க வேத புத்தகம் பொன்னை காட்டிலும் மிக சிறந்ததாக இருக்கிறது. இந்த வசனம் ஜீவன், நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் ஆதியிலே வார்த்தையை கொண்டு
இந்த உலகத்தை உருவாக்கினார். பாருங்க, ஆண்டவர் சொல்றல்ல, ஒவ்வொரு வார்த்தைய அந்த குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள் வர்றாங்க, ஒரே வார்த்தையில சொல்ற. எப்பத்தான் சொல்றாரு, திறக்கப்படுவாயாக. ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட வேதத்தை வாசிக்கலையா? ஒரு முறை கூட நாங்க வாசிக்கலைன்னா இன்றைக்கு வேதத்தை வாசிங்க. வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. கர்த்தர் நமக்கு நற்குணத்தை கொடுக்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்மை ஜீவனை கொடுக்கிறார். அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளரணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் வளர வேண்டும் என்றால் வேதத்தை நான் வாசிக்கிறேன்ல, அதை தியானித்து நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆவியின் கனியினால, ஆசீர்வாதத்தினால, நன்மையினாலே கர்த்தர் திருப்தி எடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இதுவரைக்கும் நீங்க வேதத்தை வாசிக்கலைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீட்பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. என்னப்பா, அந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா. கர்த்தருடைய வசனம் நிலை நிற்கும்னு சொல்லியிருக்கப்பா. இந்த உலகம் அழிந்து போனாலும் அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஒளிந்து போனாலும் ஜீவனுள்ள வசனம் ஒளிந்து போகாது. உடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட சப்பா, நான் வேதத்தை இனி வாசிப்பேன், நாங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிற சப்பா, ஒரு உணர்வுல ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. அந்த வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. தாவீதை போல துணிகரமான பாவத்துக்கு எங்களுக்கு விலக்கி காத்தருளும் என்று சொன்ன சப்பா, எங்க வாழ்க்கையில சப்பா அந்த சரியான ஒரு முடிவு எடுக்க எங்க பாதைக்கு இந்த வேதம் வெளிச்சமா இருக்க கிருபை தாங்க. எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை முக்கிய அடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.